வாழ்வதை விட சாவதே நல்லது என்று எண்ணினேன். ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். கடைசி முறையா என் வீட்டை திரும்பி பார்த்தேன். இனி நான் இந்த வீட்டிற்குள் வருவதில்லை. சிதைந்த என் உடலைத்தான் கொண்டு வருவார்கள் என்று என் உள்ளம் எனக்கு சொன்னது. மனம் கசந்தழுதே. தண்டவாளத்திற்கு போகும் வழியில் தேவனை அறிந்த என் சித்தப்பா ஒருவருடைய வீடு இருக்கு. வழக்கம் போல அவரை சந்தித்தேன். அவர் எனக்கு வழக்கம் போல ஆண்டவராகிய இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்தார். அன்று என் உள்ளத்தில் இருக்கும் என்னுடைய துர் எண்ணம் தெரியாதவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்து பேச ஆரம்பித்தார். 1 மணி நேரம் பேசினார். என் உள்ளம் உடைந்தது. சித்தப்பா, கடவுள் மனிதனாய் வந்து இப்படி இறந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். உன்னை போன்ற மனிதர்களுக்கு வாழ்வளிக்கவே வந்தார் என்றார். எனக்கு வேலை கிடைக்குமா என்றேன். கிடைக்கும் என்றார். மறுபடியும் நான் பாஸ் பண்ண முடியுமா? முடியும் என்றார். என் அம்மாவிற்கு சுகமாகி விடுமா? முடியும் என்றார். ஒரே ஓட்டமாய் திரும்ப வீட்டிற்கு ஓடினேன். ஆண்டவரே, இந்த ஒரு விசை எனக்கு உம்முடைய இரக்கத்தை காட்டும். என் குறைகள் குற்றங்களை மன்னி எனக்கு புது வாழ்வு தாரும் என்று கதறினேன். என் கண்கள் முன்னமே நான் செய்த பாவங்கள் அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாய் தோன்றின. 4 மணி நேரம் அழுதேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பியது. என் வாழ்வு மாறியது. நம்பிக்கை பிறந்தது. அதன் பிறகுதான் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அவரை பற்றி, அவருடைய அன்பை பற்றி அறிய ஆரம்பித்தேன். என்னுடைய பட்ட படிப்பை முடித்தேன். வங்கி ஒன்றில் நல்ல வேலை கிடைத்தது. வேலையை எடுத்தேன். அதில் உயர்வின் மேல் உயர்வையும் பெற்றேன். மறுபக்கம் வேதத்தை வாசிக்க வாசிக்க, தேவனே, நானும் உம்மோடு பேசட்டும், உம்முடைய குரலை கேட்கட்டும், நானும் இந்த அற்புதங்களை என் வாழ்க்கையில் பார்க்கட்டும் என்று கதறினேன். 7 வருடங்கள் கதறினேன். அதே வீட்டில் வாழ்வதை விட சாவது